பல இஸ்லாமிய நடைமுறைகளே மாற்றப்பட்டிருக்கு. அதாவது அவங்களில் எக்கச்சக்க பிரிவு உண்டு. அதாவது ஏதோ நம்ம உலகத்தில் ஏதோ ஹிந்துக்கள்கிட்ட தான் பிரிவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊரில் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பான். அவங்களுக்குள்ள நம்மளையும் கூட 4000 பிரிவு அதிகமாகவே இருக்கும். உன் ஜமாத்து என்பது உன் சமுதாய நலனுக்கானதாக இருந்திருந்தால் நீ திமுக காரன் காங்கிரஸ்காரனுக்கு எதிராக இல்லையடா நீ போராடி இருக்கணும். அப்போ பஞ்சாபில் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்தாச்சுன்னா ஆம் ஆத்மி கட்சிக்கு அடுத்த பஞ்சாப் தேர்தல் என்பது சவாலாக இருக்குங்கக்கூடியதையும் நம்ம கவனிக்கணும். ஆர்எஸ்எஸ் புரிந்து திருந்துவோமா? திருந்தணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஏன்னா பல நேரங்களில் இவங்க விடக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் உண்மைக்குமே அது அவங்க தப்பாக போடுறது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னென்னா இவர்கள் கொஞ்சம் அதிபுட்சாலி மாதிரி இவங்க கொஞ்சம் அதிகமாக ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு படித்த இங்கிலீஷ் தெரிஞ்ச இங்கிலீஷ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சி பேசக்கூடியது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: வக்ஃப் வாரியத்திற்கு முதன்மை செயல் அதிகாரியாக IAS அதிகாரியை நியமிக்க வேண்டும், அரசு பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு. கிருஷ்ணகிரியில் பாஜகவுக்காக வேலை செய்வாயா என அதிமுக முஸ்லிம் வாக்குச்சாவடி முகவரை கத்தியால் குத்திய முஸ்லிம்கள். தேர்வில் மாணவர்களின் பூணூல் அகற்றம், கல்லூரி ஊழியர்கள் 3 கைது. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து ராகவ் சத்தா உட்பட 7 பேர் பாஜகவில் இணைந்தனர். RSS அமைப்பு பற்றி மீண்டும் சர்ச்சை கருத்தை தெரிவித்த ராகுல். இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம் அம்மா. தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துக்கு இணை செயலாளர் அந்தஸ்தில் உள்ள IAS அதிகாரியை முதன்மை செயல் அதிகாரியாக நியமிக்க கோரிய வழக்குல தமிழக அரசும் வக்ஃப் வாரியமும் 4 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கார்கள். ஏற்கனவே வக்ஃப் வாரிய பாதுகாப்பு குழு அறக்கட்டளை தலைவராக இருக்கக்கூடிய மதுரை கற்றாபாளையத்தைச் சேர்ந்த அஜ்மல் கான் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வக்ஃப் வாரியத்தை அதனுடைய சொத்துக்களை எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய அந்த பதவியில் இருக்கிறவர் முதன்மை செயல் அதிகாரிக்கே உண்டு. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், முன்னாள் முதன்மை செயல் அதிகாரிகள், அது மட்டும் இல்லாமல் கண்காணிப்பாளர்கள், இளநிலை உதவியாளர்கள் இவங்கெல்லாம் தங்களுக்குள்ளார ஒரு குழுவை அமைத்து ஒரு கூட்டணி மாதிரி வச்சுட்டு 2 கோடி மதிப்புள்ள வக்ஃப் வாரிய சொத்துக்களில் மோசடி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இது தொடர்பாக நான் ஏற்கனவே ஒரு வழக்கையும் நான் அதில் தொடர்ந்திருக்காரு. அதே போல் ஒரு IAS அதிகாரி தான் நிரந்தர முதன்மை செயல் அதிகாரியாக வர வேண்டும். அதுதான் இப்போ புதிய வக்ஃபு சட்ட திருத்தத்தின் பிரகாரம் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் உடனடியாக இதுக்கு அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அவர் இந்த வழக்கை பண்ணியிருந்தார். அந்த வழக்கில் தான் இப்போ உயர்நீதிமன்றம் 4 வாரங்களுக்குள்ளார தமிழக அரசும் வக்ஃப் வாரியமும் பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது. முதல் வழக்கில் இது மாதிரி தொடர்ந்து வக்ஃப் வாரிய ஊழல்களை பற்றிய வழக்குகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, அஜ்மல் கான் ஏற்கனவே பல இடங்களில் வக்ஃப் வாரியத்தில் நடக்கக்கூடிய தப்புகளுக்கு அவர் பல மனுக்களை கொடுத்துருக்கார். இதெல்லாம் அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி வழக்கறிஞர் ஷவுக்கத் அவர்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி நிறைய பேர் அதை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து தமிழ்நாடை பொறுத்தளவுல வக்ஃபு சொத்துக்களை திருடுவதுதான் அரசின் கொள்கை என்பதாக மாறிவிட்டது. இப்ப நீங்க பாருங்க, இப்ப இதுல என்ன அப்படின்னா, அந்த ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு IAS ஆபீசர் தான் இருக்கணும்னு இருக்கக்கூடியது வக்ஃப் வாரிய சட்டம். இன்னைக்கு வர அவங்க அதை ஹானர் பண்ணல. ஏற்கனவே இந்த வழக்கு ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா, ஹைகோர்ட் இந்த வக்ஃப் வாரியத்துக்குள்ள ஃபங்க்ஷனிங்கை நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஏன் நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா, புதிய வக்ஃப் வாரிய சட்டத்தின் அடிப்படையில் இந்த வக்ஃப் வாரியம் என்பது அமைக்கப்படவில்லை. அதில் நான் முஸ்லீம் மெம்பர் இல்லை, அட்வொகேட்ல பார் அசோசியேஷன் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை, இந்த மாதிரி காரணம் சொல்லப்பட்டது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணாங்க, ஃபுல் பெஞ்சில் போயிட்டு நாங்கள் சீக்கிரத்தில் அமைப்போம்
அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதோட ஃபங்க்ஷனாலிட்டிக்கு சுப்ரீம் கோர்ட் வழி கொடுத்துருச்சு. இதுல எனக்குள்ள கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல அந்த வக்ஃப் வாரியமே முதல்ல வந்து சட்ட விரோதமா முதல்ல கோரமே இல்லாம வந்து அது அமைக்கப்பட்டது. அதே முதல்ல தப்பு. அதுக்கப்புறம் அவங்களே போய் அதை சேலஞ்சு பண்றாங்களாம் கோர்ட்ல போய். அதுக்கு வந்து ஜட்ஜும் தீர்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, மதத்தின் பேரில் அதை அந்த வக்ஃபு சொத்து அந்த இதை கொள்ளையடிப்பதற்காக இவங்களுக்கு சௌரியமான ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி அதை தொடர்ந்து கொள்ளையடிப்பதற்காக எல்லா சட்டத்திட்டங்களும் இங்க வந்து காத்தில் வீசி எறியப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடியது இதுல ஒண்ணு. ரெண்டாவது எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ அதிராமப்பட்டினத்துல எம்கேஎன் ட்ரஸ்ட் முறைகேடு நடந்ததுன்னு சொல்லி ஆடிட் அப்ஜெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அவர்களே மீண்டும் அதன் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டுல மட்டும் பல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல வந்து இந்த வக்ஃப் வாரியத்தை வந்து கோர்ட்ல வந்து ஆஜராகாம பல நீதிமன்ற தீர்ப்புகளை அவர்கள் பின்பற்றவில்லைன்னு சொல்லி அவங்க மேல பல கண்டெம்ட் கேசஸ் வந்து ஃபைல் செய்யப்பட்டது. அதுல பல கேஸில் வந்து கோர்ட்டு பல கேஸுகளை ரொம்ப சாதுரியமா அவர்களுக்கு சாதகமாகவும் மூடவும் செய்திருக்கிறது. இன்னும் சில கேஸ் பெண்டிங்காகவும் இருக்கு. அப்போ இந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லைன்னா ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்பென்சேஷன் இல்லைன்னா இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ஒரு கொள்ளையடிக்கிற ஒரு கூட்டம், இதன் பிடியில் இன்று வக்ஃப் சொத்துக்கள் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸரை ஏன் இதுவரை நீங்க நியமிக்கல? இப்போ அன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த பெஞ்ச் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹைகோர்ட் வந்து இந்த வக்ஃப் வாரியம் செயல்படுவதற்கு கொடுக்கப்பட்டிருந்த தடையை நீக்கினார்கள். அப்போ நீக்கும் போது நீங்க கோர்ட்ல வந்து இவன் பிராமிஸ் பண்ணாங்க. என்ன பிராமிஸ் பண்ணாங்கன்னா, நாங்க வந்து ஆளுகள்லாம் இப்போ சீக்கிரம் நாங்க வந்து ஃபில்அப் பண்ணிடுவோம்னு. அந்த பீரியட் வந்தாச்சு, இதுவரை ஃபில்அப் பண்ண மாதிரி தெரியலை. இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ அந்த வாரியத்தை ஃபார்ம் பண்ணக்கூடியதுலயே தவறு இருக்கு. அப்புறம் இந்த தவறு இருக்கக்கூடியவன் வந்து முடிவெடுத்து அவன் வந்து ஆர்டர்ஸும் பாஸ் பண்றான். ஏற்கனவே ஹைகோர்ட் வந்து ஸ்டே பண்ணதுக்கு அப்புறமும் பல டிசிஷன்ஸும் இந்த வக்ஃப் வாரியம் எடுக்குது. அப்ப ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நீ செயல்படலாங்கக்கூடிய கேள்வியை சுப்ரீம் கோர்ட் கேட்கல. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுல வந்து சிஇஓ இப்படித்தான் இருக்கணும்னு இருக்கு, அதுவும் பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொன்னா எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வக்ஃப் சொத்து என்பது கொள்ளையடிப்பதற்காகவும் அரசியல்வாதிகள் அதை வைத்து பிழைப்பு நடத்துவதற்காகவும் ஆகிவிட்டது. ஏற்கனவே வந்து நம்ம செஞ்சி மஸ்தான் மேல கூட இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவர் வந்து வக்ஃப் சொத்துக்களை கொஞ்சத்தை மாத்திட்டார் அப்படிங்கக்கூடிய மாதிரி ஒரு இது வந்தது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, இந்த வக்ஃப் வாரியம் இப்போ திமுக அரசின் கீழ் இருக்கக்கூடிய இந்த வக்ஃப் வாரியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பல இஸ்லாமிய நடைமுறைகளே மாற்றப்பட்டிருக்கு. அதாவது அவங்கள எக்கச்சக்க பிரிவு உண்டு. அதாவது ஏதோ நம்ம உலகத்துல ஹிந்துக்கள்கிட்ட தான் பிரிவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊர்ல எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்போம். அவங்களுக்குள்ள நம்மளையும் கூட 4000 பிரிவு அதிகமாவே இருக்கும். அதுல எப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவங்க பாரம்பரியமா வச்சுக்கிட்டு இருக்க நடைமுறைகளை இப்ப புதுசா வரக்கூடிய முஸ்லிம்கள் பலதுகளை மாற்றுகிறார்கள். ஆனால் இந்த மாதிரியான பாரம்பரிய நடைமுறைகளை பாதுகாப்பதற்குத்தான் இந்த வக்ஃப் சொத்து. ஆனால் இன்னைக்கு இந்த வக்ஃப் சொத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அந்த பாரம்பரிய நடைமுறைகளையே தடுத்து அவங்க புதுசாக அவங்களுக்குள்ள சித்தாந்தத்தை பூத்துகிறார்கள்னு இருக்கு. அப்ப எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வக்ஃப் என்பது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? இப்போ ஒரு தர்கா இருக்கு, அந்த தர்கால இருக்கக்கூடிய விளக்கு போடுவதற்கான மானியம், இல்லை அந்த தர்கால இருக்கக்கூடிய சந்தனக்கூடுக்கு ஒரு மானியம், இல்லைன்னா இந்த தர்கால இருக்கக்கூடிய இந்த முத்தாவல்லிக்குள்ள இதற்கான ஒரு ஏதோ ஒரு பர்பஸுக்காக. இதுல நம்பிக்கை இல்லாமல் இதை ஒழிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு சொந்தக்காரராய் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான பல புகார்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பரம்பரை முத்தாவல்லி நியமனங்கள், அதுல எல்லாம் நீங்க பார்த்தாச்சுன்னா பரம்பரை முத்தாவல்லி அவங்களுக்கு வந்து இதே கிடையாது. ஜென்ரலா அவங்க வந்து ரினியூவலுக்கு அப்ளை பண்ண வேண்டாம், அவங்கள ரினியூ பண்றதுக்குன்னு சொல்லி அதுல காசு வாங்குறாங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அது நீதிமன்றத்தில் அது ஒரு வழக்காகவும் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான பல முறைகேடுகளின் ஒரு கூடாரமாக இன்று வக்ஃப் மாறி இருக்கிறது. பயங்கரவாதிகள் கையில் இன்னைக்கு வக்ஃப் சொத்துக்கள் போய்கொண்டிருக்கின்றன.
எந்தெந்த அமைப்புகள் இதை பத்தி எல்லாம் பயங்கரவாதிகள்ல என்னென்ன தர்காக்களை கையில் எடுக்கிறாங்க, என்னென்ன ஜமாத்துகளை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத பத்தி முஸ்லிம் சமுதாயத்திலிருந்தே பலர் இதை பற்றிய பல புகார்கள், பல காணொளிகள் இதெல்லாம் போட்ட வண்ணம் இருக்கிறார்கள். ஆனா எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை. அப்போ ஒண்ணு சொத்தை திருடுறது. அப்ப சொத்தை திருடுறதுக்கு இவங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான்? சரிடா, நான் சொத்தை, நீ அரசியல்வாதி சொத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் பர்மிட் பண்றேன், அதனால நீ என்ன பண்ணணும், எனக்குள்ள பயங்கரவாத ஆதரவு நடவடிக்கையை நீ கண்டுக்கப்படாது. அப்படி பயங்கரவாதிகள், ஊழல்வாதிகள் கூடாரமாக இன்று வக்ஃப் மாறிவிட்டது. தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் இப்படி ஆகிவிட்டது. அப்ப இந்த நாட்டோட பார்லிமெண்ட் ஒரு சட்டம் போட்டிருக்கு. அப்ப அந்த சட்டத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? அப்ப இந்த நாட்டோட சட்டத்தையும் நாங்கள் மதிக்க மாட்டோம். இப்போ கொள்ளையடிப்பதற்காக, பயங்கரவாதத்தை வளர்ப்பதற்காக வக்ஃப் வாரியம் இன்று ஒரு கூடாரமாக மாறிவிட்டது. இட்ஸ் ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் பாடி. முதல்ல அது ஒழுங்காகவே ஃப்ரேம் பண்ணல. அது மீறி எப்படி சுப்ரீம் கோர்ட் இந்த ஆர்டர் கொடுத்ததே முதல்ல தப்பு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோன்னா, அந்த நியமனங்கள் கூட அந்த சட்டத்தின் அடிப்படையில் நடக்கவில்லை. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தமிழகம் அடுத்த காஷ்மீராகவோ இல்லை ஆப்கானிஸ்தானாகவோ மாறுவதற்கான வசதிகளை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்து வருகிறார்கள். அப்பாவி முஸ்லிம்களை ஹிந்துக்கள் உனக்கு எதிரி, பாத்தியா வக்ஃப் சட்டம் உனக்கு துரோகம் பண்ணுதுன்னு அந்த துலுக்கனை ஏவி விடுறது. ஆனா அந்த காப்பாற்றுவதற்காக வந்த சட்டத்தை தூர தூக்கி போட்டுட்டு அந்த சட்டம் தான் உனக்கு எதிரின்னு காணித்து கொண்டு இந்த ஒரு சின்ன கூட்டம் இன்று சொத்துக்களை திருடி வருகிறது. இதுதான் இன்றைய தமிழ்நாடு வக்ஃப் போர்டுக்குள்ள நிலைமை என்பதை இந்த வழக்கிலிருந்து நம்மளால தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ நீதிமன்றம் அவங்களுக்கு இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறது, இதுக்கப்புறம் என்ன போகும், இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா அவன் வேற ஏதாவது ஒரு விவரம் சொல்லுவான், அந்த விவரத்தை கேட்டுக்கிட்டு மீறும் கேஸை தள்ளி போடுறோம்னு ஏதாவது பண்ண போறாங்க. அதனால இதுவரை எந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷனும் இதுவரை நீதிமன்றம் இந்த மாதிரியான இவ்வளவு கண்டெம்ட் இருந்தப்புறம் கூட ஒரு பெரிய ஆக்ஷன் ஒன்றும் எடுக்கலை. அதனால இது ஒரு கண்துடைப்பாகத்தான் இந்த வழக்கம் போகும் அப்படிங்கக்கூடியது நான் நினைக்கிற விஷயமா இருக்கு. கிருஷ்ணகிரியில் அதிமுக ஓட்டுச்சாவடி முகவர் கத்தியால் குத்தப்பட்டுள்ளார். 1வது வார்டில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே முகவராக இதயாத் அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவர் இந்த தேர்தலெல்லாம் முடிஞ்ச இந்த நேரத்தில் ஒரு 4:30 மணி வாக்கில் நேற்றைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தபாரக், ஜஃபார் மற்றும் சலீம் அப்படிங்கக்கூடிய அந்த 3 பேரும் அவர் அந்த இதயாத்தை போய் தாக்கியிருக்காங்க. தாக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், பாஜக கூட்டணிக்கு பாஜக கூட்டணிக்கு ஓட்டு கேட்டு வருவதற்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், நீ இங்கேயே கேட்டு இப்படி வருவியா அப்படின்னு சொல்லி அவரை குத்திருக்கிறார்கள். இப்போ இந்த இதயாத் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது புது விஷயமாக நாம் பார்க்கல. இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 2014 மதிமுக வேட்பாளர் அவர் தென்காசியில கடைநல்லூர் பக்கம் போகும்போது, நீங்க எங்க ஏரியாவுக்குள்ளேயே பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு அங்க உள்ள துலுக்கம் விரட்டி விட்டான். அதுக்கப்புறம் கண்ணன் ஒரு ஆள், ஒரு சப் இன்ஸ்பெக்டராவோ ஏதோ திண்டுக்கல்ல தேமுதிக வேட்பாளர். அப்ப தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கும்போது திண்டுக்கல்ல பேகம்பூர் ஏரியாவுக்குள்ள போகும்போது, இந்த இடம், அதாவது இது ப்ரொஹிபிட்டட் பிளேஸ்ல நீங்க ஏன் பிரச்சாரத்துக்கு வந்தீர்கள், இது எனக்கு புரியல. அதாவது இந்த நாட்டில் யாரு வேணாலும் எங்க வேணாலும் ஓட்டு கேட்கலாங்கிறது எனக்கு ஜனநாயகமே. அப்ப நீங்க போகக்கூட உங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட பகுதிக்கு இவர்கள் வந்தாருன்னு அன்னைக்கு கண்ணன்கக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அந்த காலத்துல அவருக்கு சொன்னார். அதே மாதிரி மல்லிப்பட்டினத்துல அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு மசூதியை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லி கருப்பு முருகானந்தனத்துக்குள்ள வாகனத்தின் மீது தாக்குதல்களை முஸ்லிம்கள் நடத்தினார்கள். அதுக்கப்புறம் போன எலெக்ஷன்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கும்போது நாமக்கல்ல மசூதி பக்கம் ஓட்டு கேட்க போகும்போது அங்கு அதிமுகவினர் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அப்ப எதை கவனிக்கணும் அப்படின்னா, எந்த கட்சியை சார்ந்து யாரு இருக்கணுங்கக்கூடியதை இந்த 10 அடிப்படைவாதத்துக்கு தான் முடிவு பண்ணுமா? நான் என்ன இருக்கிறேன், உனக்கு இவ்வளவு தூரம் இது இருக்குல்ல. இப்ப இதுக்கு முந்தின ஒரு விஷயம் வருது, வக்ஃப் சொத்தை கொள்ளையடிச்சிருக்கானே இந்த திமுக காரன் உனக்கு பிரச்சாரம் பண்ணு, இது நியாயமா? அப்போ உனக்கு பிரச்சனைங்கக்கூடியது உன் சமயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லை, இது அடிப்படைவாத பயங்கரவாதம் சார்ந்த பிரச்சனை. ஏன்டா திமுக வந்தது எம்கேஎன் ட்ரஸ்ட்ல அயோக்கிய பயல்களை போட்டிருக்கு, இதுக்கு நீ என்ன பண்ண? உன் முன்னோர்கள் எழுதி வச்சான்,
பல தர்காக்களுக்கும் பல மசூதிகளுக்கும் சில உங்க வழிபாட்டு முறைகள் பாதுகாக்கிறதுக்குன்னு சொத்து எழுதி வச்சான். இன்னைக்கு அது அவ்வளவுத்தையும் இன்னைக்கு திமுக ஆட்சியில மாத்துறாங்க. பரம்பரை முத்தாவல்லியா இருந்திருக்காங்க, அவங்கள இன்னைக்கு காசு வாங்காம இன்னைக்கு அவனுக்கு ரினியூவல் கொடுக்கலைன்னு இன்னைக்கு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் திமுக ஆட்சியில தானே நடந்தது. உன் அடிப்படை மத சம்பிரதாயத்துல கை வைக்க திமுக எதிர்த்து நீ ஏன் பேசல? அப்போ உனக்கு மதம் உங்க பிரச்சனை இல்லையே. அப்ப உனக்கு தேவை என்ன அப்படின்னா, உனக்கு பயங்கரவாதமும் உனக்கு ஒரு அரசியல் இதுவும் தான் தேவையே தவிர, நீ உண்மையாக இந்த துலுக்க மதம் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சவனா இருந்தானே நீ இதை பண்ணியிருக்க மாட்ட. அதனால இது பாஜகவின் ஆதரவு என்பதால் அவன் எதிர்க்கிறான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பயங்கரவாதிகள் யாருக்கு சாதகமாக இருக்கிறார்கள் அவர்கள் பக்கம் இருந்து இந்த வேலையை செய்திருக்கான். இது பயங்கரவாதத்தின் ஒரு இது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சரி இப்ப என்ன, நீ இந்த கட்சிக்கு கூட்டணியில் இருந்ததுனால நீ இருக்கக்கூடாது. அப்போ ஒருத்தன் யாருக்கு ஓட்டு போடணும், ஒருத்தன் எந்த கட்சிக்கு வேலை செய்யணும், ஒருத்தன் எந்த கட்சியில உறுப்பினராக இருக்கணும் என்பதை ஒரு மத தலைமை முடிவு செய்யும் என்றால், ஜனநாயக நாட்டில் அப்படிப்பட்ட அந்த ஜமாத்தை இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு சொந்தமாக நான் ஒரு முடிவெடுப்பதற்கு இந்த நாட்டின் சட்டம் எனக்கு அதிகாரம் வழங்கி இருக்கிறது. நீ இந்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கிறதுனால் நீ இந்த முடிவை எடுக்கக்கூடாது, நான் சொல்ற மாதிரி தான் நீ முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ற கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான விஷயம் இது. அப்படின்னு சொன்ன இவன் மேல நீங்க என்ன செக்ஷன்ல எல்லாம் கேஸ் போட்டிருக்கணும். அப்ப இதை சார்ந்த ஜமாத்தினர் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும். அடுத்தது, ஒரு கூட்டம் நீ என்ன முடிவு எடுக்கணும், நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறது அதுதான் முடிவு செய்யும்னா, அப்ப இந்த நாட்டில் இருக்கிற துலுக்கம்லாம் நான் கொத்தடிமைங்களா? அவங்களுக்கு சொந்த சிந்தனை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அப்ப நீ நியாயத்துக்கு எதிர்க்க வேண்டியது இந்த ஜமாத்தை தான், பாஜகவை எதிர்க்க வேண்டியது அல்ல. பாஜக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பாஜக உன் பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறது, உன் சொத்தை ஒருத்தன் திருடுறான், அந்த திருடுறதை தடுப்பதற்காக உனக்கு வக்ஃபு திருத்த சட்டத்தை பாஜக கொடுத்திருக்கு. ஆனா நீ எந்த சமுதாயத்துக்காக நாம் போராடுறோம்னு நீ நினைக்கிறியோ அந்த சமுதாய சொத்துக்களை திருடுறவனுக்கு நீ ஆதரவா இருக்க. உன் சமுதாயத்தில் 50% பெண்கள், அவங்களை நசுக்கிற ஒரு கூட்டத்துக்கு நீ பாதுகாப்பு இருக்க. நீ 50% முஸ்லிம்களுக்கு நீ எதிரி. அப்ப நீ நியாயத்துக்கு உன் ஜமாத்து என்பது உன் சமுதாய நலனுக்கானதாக இருந்திருந்தால் நீ திமுக காரன் காங்கிரஸ்காரனுக்கு எதிராக இல்லையடா நீ போராடி இருக்கணும். உன்னை பாதுகாக்கக்கூடிய இவனுக்கு எதிராக போராடுறேன்னா, இப்போ இந்த அமைப்புகளின் நோக்கம் அந்த மதம் நல்லா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மதத்தின் பேரில் ஒரு அடிப்படைவாதத்தையும் ஒரு பயங்கரவாதத்தையும் நடத்தி இவனுக பவரையும் பணத்தையும் கேப்சர் பண்ணுங்கிறது தான் இன்னும். இதில் மூளைச்செலவை செய்யப்பட்டு இஸ்லாமிய சமுதாயம் இன்னைக்கு கொத்தடிமைகளாக ஆக்கப்படுகிறார்கள். இப்ப இவன் கொத்தடிமையா வச்சுக்கிட்டான்னா, என்கிட்ட இம்புட்டு அடிமைகள் இருக்கு பார் அப்படின்னு இவன் அரசியல்வாதியோட பேரம் பேச முடியும். அப்ப இந்த பேரத்துக்கு எப்படின்னா, இந்த மாதிரி மக்கள் சிந்திச்சுட்டா நமக்கு பிரச்சனை. அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு முதலாளி, அந்த முதலாளிக்கு ஒரு 50 கொத்தடிமை இருந்ததுன்னா அந்த முதலாளியை மட்டும் பிஸ்கட்டு துண்டு போட்டு கவனிச்சாச்சுன்னா இந்த அரசியல் கட்சிக்காரனுக்கு அவன் வேலை ஈஸியா முடிஞ்சிடும். அதனால இந்த மாதிரியான அடிப்படைவாதிகள் பயங்கரவாதிகளை அரசியல்வாதிகள் வளர்த்து விடுகிறார்கள். இவங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரியான அரசியல்வாதிகளை இந்த அடிப்படைவாதிகள் வாழ வைக்கிறார்கள். இது ரெண்டும் இது என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்னோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடிய ஒரு என்ன சொல்லனா ஒரு நட்டோரியஸ் நெக்சஸ். அதனால இப்ப இதில் வரவங்க குத்தப்பட்டவரும் துலுக்க சமுதாயத்தை சேர்ந்த, குத்துனமும் இவங்க சமுதாயத்தை. அதுக்கப்புறம் இன்னைக்கு இது மட்டும் தான். நீங்க இந்த தேர்தல் வந்த உடனே பாருங்க, இது ஒரு மத ரீதியான பிரச்சனையா? அங்க என்னடான்னா தோக்கக்கூடிய நிலைமை வந்த உடனே அவரு நம்ம அல்லேலியா பாபு அங்கவே தாவேக்காரருக்கு மேல தாக்குது. இன்னொரு பூத்துல
என்னடானா எல்லாம் சீல் வச்சதுக்கப்புறம் அந்த சீலை உடைச்சிருக்காங்க. உடைச்சிக்கிட்டு கேள்வி கேட்டாச்சுன்னா உன்னால அந்த போலிங் ஆஃபீஸர் பேசுறத பாருங்க இந்த வீடியோல. ஒரு பிஜேபிக்காரர் கேட்கற, நான் சீலை வச்சுட்டு தானே போனேன், சீலை வச்சதுக்கு அப்புறம் நீங்க கவுண்டிங்க்கு முன்னாடி எப்படி இந்த சீலை ஓபன் பண்ணலான்னு கேள்வி கேட்கிற. அப்படி தெனாவட்டா பதில் சொல்றான். தப்பு பண்ணுனேங்கக்கூடிய ஒரு உணர்வே அப்படி தயவனால முடிஞ்ச பாருங்க. அந்த அவன் பேசுற பேச்சின் துணியா அப்படி. இங்க என்ன மாதிரி அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரியான அஃபென்சஸ் பல ஊர்ல நம்ம பாக்குறோம். அங்க வேணும்னா ஒரு அம்மா, ஒரு கர்ப்பிணி அம்மா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க பாபநாசத்துல அந்த அம்மாவை போய் தாக்கியிருக்காங்க. ஆனா எந்த நடவடிக்கையும் பெருசாக இந்த தேர்தல் கமிஷனும் எதுவும் எடுக்கல. ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த தேர்தல் கமிஷன் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பேசாம திமுக நான் என்ன சொல்றேன்னா, அறிவாலயத்தை கொண்டு எலெக்ஷன் நடத்த சொல்லிருங்க. எதுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறேன்னு ஒரு 10 ஆபீசரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இதை பண்ணி, சரி ஊருக்கு ஓட்டு போடுறதுக்கு பஸ்ஸுக்கு போலாம்னா 50 பஸ்ஸையும் நிறுத்தி வச்சுக்கிட்டான். இன்னைக்கு திருமாவளவன் பெருசா சொல்ற, அப்படி இம்புட்டு லட்சம் வாக்குகள் எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டது, அந்த நீக்கப்பட்ட வாக்குகள் இல்லாமல் இருந்தான்னா அதே மாதிரியான போலிங் பர்சன்டேஜ் தான், இதனால போலிங் பர்சன்டேஜ் ஒன்றும் கூடவில்லை. ஆமா, அது உங்க சாதனை தானே. ஏன்னா நீங்க தான் ஓட்டு போட விடாம வண்டிகளை தடுத்து விட்டேல. அது மட்டுமா பண்ணியே. அதோடு மட்டும் இல்லாம சரி அப்படின்னா இங்க வந்து கூடவில்லை. அப்ப எஸ்ஐஆர் நீக்கினதுனால தான் இந்த மாதிரி நடந்தது. அப்ப எஸ்ஐஆர்ல இவ்வளவு நாள் இருந்தது போலி வாக்காளர்கள்ங்கிறத ஒத்துக்கிறியா? அப்ப எஸ்ஐஆர் நீ அன்னைக்கு ஏன்டா ஏத்திருக்கப்படாது இல்ல. எஸ்ஐஆர்ல இந்த நீக்கம் வந்ததுனாலதான் ஒழுங்கா நடந்ததுங்கிற. அப்ப இந்த எஸ்ஐஆர் வச்சு இவ்வளவு நாள் இப்ப ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருந்தது நீங்க தான்ங்கிறத ஒத்துக்கிறியா? அப்போ ஒட்டு மொத்தமா நீங்க வந்து இதை வந்து மதத்தின் அடிப்படையில் பண்ணக்கூடிய ஒரு அரசியல்னு பார்த்தால் கூட இந்த தேர்தலுங்கக்கூடியது எதுக்கு நடந்ததுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு ஒரு தேர்தல் கமிஷன் எதுக்குன்னு எனக்கும் புரியல. கேண்டிடேட் வீட்ல இருந்தே பணம் எடுத்தது, கேண்டிடேட் வீட்ல இருந்து பணம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட எந்த நடவடிக்கை பெருசா ஒன்றும் இல்லை. அப்ப எப்படி ஒருத்தனுக்கு பயம் வரும்? அப்புறம் எங்க என்னடான்னா பிடிச்சு கொண்டு வராங்க எம்பிக்குள்ள ஆபீஸ்ல இருந்து பணத்தை. அவன் பாதியில பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. ஏன்னா பணத்தை தூக்கிட்டு ஒருத்தன் ஓடி போறான்னா இப்ப நீ எதுக்குடா இப்ப நீ வந்து போலீஸ் போட்டிருக்க, எதுக்கு ஒரு ஆபீசர் வச்சிருக்க எலெக்ஷன் கமிஷனுக்கு? இது ஏதோ எங்க வீட்டுல இருந்து 10 ஆட்டை திருடிட்டு போனவன நான் பிடிச்சேன், அது கடையில் அவன் ஆத்த தூக்கி தோல்ல தூக்கி போட்டுட்டு ஓடிப்புட்டான் அப்படின்னு கிராமத்துல கதை சொல்ற மாதிரி இருக்குங்க. அப்ப எங்க நிர்வாகம் நடக்குது? அப்ப இதெல்லாம் ஒரு நியாயமான தேர்தல் நான் சொல்ல முடியும்? அதனால இந்த தேர்தல் மாதிரி ஒரு மட்டகரமான தேர்தலை நான் பார்க்கல. இதுக்கு இடையில எல்லா கட்சிக்காரனும் காசு கொடுக்கான். திமுக கூட்டணியும் கொடுக்குது, அதிமுக கூட்டணியும் கொடுக்குது. முந்தா நேத்திக்கு முளைச்ச பிசில் கட்சிக்காரன் சில ஊர்ல தான் காசு கொடுத்துருக்கேன், நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. நியாயத்துல இருந்து ஒரு விஷயத்துல சீமான் தான் காசு கொடுக்கல. கம்யூனிஸ்ட் காசு கொடுத்துருக்கான், யோக்கியங்கிறதுல நாங்க தான் உலகத்திலே யோக்கியங்கிறவன் அவனும் காசு கொடுத்துருக்கேன். சீமான் மட்டும்தான் கொடுக்கல, வேற எல்லா பயிலும் காசு கொடுத்துருக்கேன். அப்ப என்ன சொல்றேன், இந்த மகளிர் உரிமை தொகைன்னு போடுற இல்லை, இந்த மாதிரி நீங்களும் சொல்லிருங்க வாக்காளர் உரிமை தொகையாக இவ்வளவு கொடுக்கப்படும். ஒரு துக்ளக்குன்னு ஒரு நாடகம், அதுல லஞ்சத்தை ஒழிக்க போகிறேன் எப்படின்னு, லஞ்சத்தை நான் வந்து அபிஷியல் ஆக்கிறேன். அந்த மாதிரி பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்துக்கு வந்து அபிஷியல் ஆக்கிறேங்க. அது எதுக்கு இதுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு? இப்படி ஒரு தேர்தல் நடந்தாச்சுன்னா ஏன் இந்த மாதிரியான மதவாதிகள் வாழ மாட்டான்? இட்ஸ் ஒரு இன்ஆக்டிவ் சிஸ்டம். எங்க உங்களுக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் நடக்க போகுது? இனி ஒருத்தன் எலெக்ஷன் நிற்கணும் அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் 30-40 கோடி ரூபா இல்லாம நிற்க முடியாது. அப்ப 30-40 கோடி ரூபா ஒருத்தன் முடக்கி எலெக்ஷன் நடத்துறான்னா அவனை திருடாமையா அவன் நிற்க முடியும்? வாய்ப்பு இல்லை. அப்ப பொது வாழ்க்கையில் இன்னைக்கு வந்து ஊழல் வருவதற்கு காரணமே இந்த மாதிரியான செயல்படாத எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள தானே முக்கியமான காரணமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பொதுமக்களுக்கும் அந்த அப்போ இப்படி ஒரு கரப்ட் சிஸ்டம் இருக்கும்போது
மத அடிப்படைவாதிகளும் பயங்கரவாதியும் அதை பயன்படுத்த தானே செய்வான். ஏன்னா உங்களுக்கு வசதி இருக்கு அதில் செய்யறதுக்கு. இன்னைக்கு அதான் பயன்படுத்தி இருக்கான். நீ பணத்துக்கு விலைக்கு போறவன் இருந்தாச்சுன்னா நான் மதவாதத்தை வச்சு அதை விலைக்கு வாங்குறேங்க நாம. அதனால நம்ம அவனை குத்தம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரியான அடிப்படைவாதிகளை இந்த சிஸ்டம் தான் உருவாக்குது. இதுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் மனசுல எழாதது வரை இந்த மாதிரியான வன்முறைகள், இந்த மாதிரியான அழிச்சாட்டியங்கள் தொடரத்தான் செய்யும். இன்னும் இது மோசமாகும். இந்த எலெக்ஷனை மாதிரி ஒரு ஜாதி வெறி பிடிச்ச எலெக்ஷன் நான் பார்க்கல. அந்த அளவு ஜாதி பேசப்பட்டு அப்ப அவன் மதவாதத்தை வச்சு அவன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால இட்ஸ் அ கலெக்டிவ் ஃபெயிலியர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கர்நாடகாவில் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது பொது நுழைவுத் தேர்வு, அந்த எக்ஸாமுக்கு போன 5 மாணவர்களினுடைய பூணூல்லேருந்து ஆற்றுவிட்டு தான் தேர்வுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் கல்லூரியில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பெங்களூரில் இருக்கக்கூடிய மடிவாலாவில் இருக்கக்கூடிய கிருபாநிதி கல்லூரியில் நடந்த அந்த தேர்வு மையத்தில் இப்போ அது தொடர்பாக அந்த 3 கல்லூரி ஊழியர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். அந்த ஒரு 5 மாணவர்களும் அவங்க சொல்கிறாங்க, இது எங்களுடைய சம்பிரதாயம், இதை எங்களால் கழற்ற முடியாது அப்படின்னு சொன்ன பிறகும் கூட இல்லை உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதணும், அதாவது உங்களுடைய எதிர்காலம் முக்கியமா இல்லை உங்களுக்கு உங்களுடைய அந்த பூணூல் வேணுமா, எது நீங்கள் இதை முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தப்பட்டு கடைசியாக அவர்கள் வேறு வழி இல்லாமல் கழட்டி விட்டு சென்றதாகவும், அதனால் எங்களால் தேர்வில் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி எங்களால் தேர்வை முழுமையாக எழுத முடியவில்லை, எங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலாகிவிட்டது என்றும் அந்த மாணவர்கள்லாம் இன்றைக்கி பேட்டியும் கொடுத்துருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் தேர்வு எழுதி சென்றதுக்கப்புறம் அவர்களுடைய பெற்றோர்களிடம் சொன்னதுக்கப்புறம் பெற்றோர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தியனுடைய விளைவாக இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த வருடமும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்தது. அப்பொழுதே கூட நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருந்ததுன்னா, இந்த மாதிரியான பூணூல்களை கழற்ற சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு இருந்த பொழுதும் அதையும் மீறி இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்பது நடந்திருக்கிறது. ஹிந்து சமுதாயத்துக்குள்ள விழிப்பின்மைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பூணூல் சட்டைக்கிட்ட எல்லாம் கழட்டி உள்ள பூணூல் இருந்தால் கழட்டினா தான் எக்ஸாம் எழுத விடுவேங்கிறாங்க. சரி, இப்போ வேற ஆளுகளுக்கு பேண்ட்டை கழட்டி பார்த்து அது சரியா இருந்தால் தான் எக்ஸாம் எழுத விடுவேன்னா முடியுமா? ஏதாவது கழட்டி போட்டால் சரி பண்ணிவிடலாம். அதை என்னப்படி சரி பண்ணுவே? அது வளராது இல்லை. இந்த மாதிரி நீங்க மதச்சார்பின்மையை நாங்க ஸ்ட்ரிக்டா கடைபிடிப்போம்னு அங்க பண்ணி பாருங்க பார்ப்போம். எதை டெஸ்ட் பண்ண போனீங்களோ உங்க கழுத்துக்கு மேல இருக்கிற அந்த துண்டு இருக்காது. இந்துக்கள் வீதியில இறங்கி போராடுறத போன வருஷம் நடந்த உடனே அன்னைக்கு சரியான போராட்டம் என்பது ஒண்ணு நடந்திருந்ததுன்னா இன்னைக்கு இது நடந்திருக்காது. ரெண்டாவது, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப சித்தராமையா இந்த மாதிரியாக இந்துக்களை எதிராக, இந்து சம்பிரதாயங்களுக்கு எதிரான பேச்சுக்கள் நிறைய வந்திருக்கு. இதே விஷயத்தை அந்த மாநிலத்தை சார்ந்த மல்லிகார்ஜுன கார்கே செய்து வருகிறார். இதே விஷயம் நமக்கு புதுசு ஒன்றும் கிடையாது. இதே தானே தமிழ்நாட்டில் பண்ணானுங்க. அந்த காலத்துல பூனல் இருக்கக்கூடிய குடுமையா இருக்கிறேன் இவன் போராடலையா? சோ இப்ப காலம் காலமாக இந்த மாதிரி நடக்கக்கூடிய இன துவேஷம், இன அழிப்பு, இது காலங்காலமாக இந்துக்களுக்கு எதிராக நடந்து வருகிறது. இன்னைக்கு இது கர்நாடகத்தில் நடந்திருக்கு. விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சித்தராமையா அந்த சித்தாந்தத்தை சார்ந்தவராக அவரே தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அதனால இன்னைக்கு அவங்க இப்படி செய்துகிட்டு இருக்காங்க. என் கேள்வி என்னன்னா, இந்த ஹேட் ஸ்பீச் எல்லாம் பத்தி அப்பப்போ இந்த சுவ மூட்டை எடுக்கிறேன்னு இந்த டெல்லி கோர்ட்ல ஒரு 4-5 பேர் வரிசையா உட்காந்து பேசுவாங்கல்ல, அவங்க யாரும் இப்ப இதை பத்தி ஒண்ணும் பேச மாட்டேங்க. இப்ப இதெல்லாம் ஹேட்ல வராதோ? நீதிமன்ற உத்தரவு இருக்கும் பொழுது அது மீறி இருக்காங்க. அதுக்கும் கூட இப்ப அது ஹேட்ல வராதாங்க. இப்ப ஒருத்தனை கூப்பிட்டு இப்படி அறுக்கிறீங்க, இது உனக்கு எதுக்கெல்லாமோ நீங்க தேடி எல்லாம் பிடிச்சி யோசிச்செல்லாம் கொடுப்பே இல்லை. அதாவது ஒருத்தன் ஹிந்து மதத்தை மோசமா பேசுவான், நீ எப்படி எங்க மதத்தை பேசுற, உங்க மதத்துல இப்படி இல்லையான்னு அவங்க மதத்துல இருக்கிறதே ஒரு அம்மா கேட்டுச்சு. அதுக்கு அந்த ஜட்ஜு என்னெல்லாம் வியாக்கியானம் சொன்னாரப்பா. அந்த அம்மா வேற என்ன, நூபுர் சர்மா. ஏங்க அப்பெல்லாம் வியாக்கியானம் சொன்ன வாய் இப்பெல்லாம் எங்க போச்சு? வாடகைக்கு விட்டுருக்காங்களா வாயப்ப? அப்ப ஒரு ஹிந்துக்களுக்கு எதிராக என்ன வேணாலும் ஒருத்தன் செய்யலாம் இந்த நாட்டுல. அப்ப இந்த ஹிந்து இன அழிப்புங்க கூடியத
சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, அங்க போய் வேணும்னு வந்து மாட்டுக்கறியை திங்க போறேன், அது எதுக்கு? ஏன்னா இது அவனுக்கு பிடிக்காது, அதனால நான் அதை செய்கிறேன். இப்ப இதே மாதிரி பன்னிக்கறி நடத்துறேன்னு சொல்லி நீ ஏதாவது ஒரு துளுக்கு ஏரியால இவனுக்கு போய் நடத்த முடியுமா? முடியாது. இதெல்லாம் நீங்க எதை பார்க்கணும், இந்த பூணூல் வந்து இட்ஸ் நாட் அ ஒன் ஆஃப் இன்சிடென்ட். வேணும்னு வந்து மாட்டுக்கறியை வந்து ஒரு இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்றது, அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு பொது இடத்துல வந்து சிறுமைப்படுத்தி ஹிந்துக்களை பேச வைக்கிறது. அப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை இது பண்றது. அப்புறம் இந்த மதத்தில் இருக்கக்கூடிய இந்த சடங்குகள், இந்த பழக்க வழக்கங்கள்லாம் தப்பானது அப்படிங்கக்கூடிய அதை பத்தி அவங்களே கூச்ச பண்ணு, அவங்க பெருமித உணர்வை கொன்னு அவங்கள கூச்சப்பட வைக்கிறது. இப்ப இதை செய்த இந்த வாத்தி இருக்கான்ல, இப்ப அந்த வாத்தி தானே அந்த வேலையை பார்த்துருக்கணும். பள்ளிக்கூட இன்விஜுவலேட்டரா வரக்கூடிய ஒரு வாத்தியா தான் இருக்கணும். அப்ப இந்த வாத்தி கிளாஸ்ல என்னெல்லாம் பேசியிருப்பான்? இன்னைக்கு இதை செய்த வாத்தி கிளாஸ்ல சும்மா இருந்திருப்பானா? இது நாங்க படிக்கக்கூடிய காலத்துல இந்த மாதிரி எல்லாம் உண்டு. நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போன காலத்துல, சாரி நான் படிக்கிற காலம்னு சொன்ன, திருப்பி கேட்டு, நீ பள்ளிக்கூடத்துக்கு தாண்டா போனேன், எங்கடா படிச்சேன்னு. அப்பவே வந்து இந்த மாதிரி பல வாத்தியார்கள் இந்த மாதிரி குசும்பா பேசக்கூடியதெல்லாம் உண்டு. நான் எங்க ஊர்ல கிறிஸ்துவ மெஜாரிட்டியில சில ஆசிரியர்கள் பேசி நான் அதுக்கு பதிலும் சொன்னதும் உண்டு நிறைய. அதனால நம்மளை வந்து கொஞ்சம் மோசமா பார்த்த வாத்தியார்களும் உண்டு. இப்படி இருந்தாலும் நமக்கு 4 வார்த்தை சொல்லி கொடுத்தாங்கிற மரியாதையினால நான் அவங்கள வந்து கேவலமா இங்க பேசல. ஏன்னா நம்ம பதில் சொன்னோம், அந்த பதிலையே அவங்களுக்கு திருப்பி கவுண்டர் பண்ண முடியாம சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. இப்ப நம்ம அவங்க சொன்னதுக்கு நம்ம கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை வந்திருந்தா நீங்க நம்மளை ஏறி மேய்ஞ்சிருப்பாங்க. ஸோ இது வந்து காலங்காலமாக நடந்து வரக்கூடியதுதான். ஏன்னா இது சுவாமி விவேகானந்தருக்கே நடந்திருக்கு. ஆனா சுவாமி விவேகானந்தர் அதை அட்டாசமா எதிர்கொண்டிருக்கார். இது அவருக்குள்ள வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது நமக்கு தெரியும். ஸோ இது கிட்டத்தட்ட 120 150 ஆண்டுகளாக இது நம்ம நாட்டில் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு வன்முறையாக இது பார்க்கப்பட வேண்டும். இந்த வன்முறை தான் இன்னைக்கு வந்து கர்நாடகத்தில் நடந்தேறி இருக்கிறது. இந்த இன்சிடென்ட் எல்லாமே ஹிந்து இன அழிப்புக்கான ஒவ்வொரு முனையிலிருந்து வரக்கூடிய தாக்குதல்களாக இதை பார்க்கப்பட வேண்டும். அப்ப இது கர்நாடகாவில் வந்து ரொம்ப அதிகமாக இப்போ அண்மை காலத்தில் வருதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சீஃப் மினிஸ்டரை ஓப்பனாக டிக்ளேர் பண்றாரு. இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது. ஏன்னா இங்க உள்ள சீஃப் மினிஸ்டரும் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரும் இதை அழிக்கிறதா என் நோக்கம்னே சொல்றாங்க. ஸோ அதனால இது வந்து ஏதோ ஒருத்தனுக்குள்ள ஒரு சின்ன குழு இல்லை. இந்த சின்ன குழுக்கள் ஏன் இந்த மாதிரி வேலை செய்யுதுன்னா, அரசாங்கங்கள் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கம்னு சொல்லணும். அரசாங்கம் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு மட்டும் இல்லை, இவனை நிச்சயம் நான் பார்த்துக்கிறேன் எது வந்தாலும் அப்படின்னு அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தின் காரணமாக இன்னைக்கு இந்த மாதிரியான ஹிந்து இன அழிப்பு கல்வி நிறுவனங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கல்வி நிறுவனங்களுக்குள்ள நோக்கம் என்ன? பாடம் சொல்லி கொடுக்கறது தானே. இதுக்காக வேண்டி தானே நீங்கள் உங்களுக்கு அரசாங்கத்தில் பல கிறிஸ்தவ நிறுவனங்கள் இங்கே உதவி வாங்குறீங்க. ஏன்டா அங்கமே மத பிரச்சாரம் பண்ண போகிறதுன்னு எதுக்குடா எங்களுக்குள்ள டேக்ஸ் பண்ணி உனக்கு எஜுகேஷனுக்கு கொடுக்கணும்? உன் பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு அரசாங்கம் வந்து பணம் கொடுக்குது? நீ கல்வியை வளர்ப்பதற்காக கொடுக்கக்கூடியது. கல்வியை வளர்க்குறத விட்டுவிட்டு அடுத்த வேலை செய்தாச்சுன்னா நீ அரசாங்க பணத்தை வேற விஷயத்துக்கு நீ போட்டேன்னு உன்னை ஜெயிலில் இல்லட போகணும்ப்பா. உனக்குள்ள லைசன்ஸ் இல்லையா கேன்சல் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 கல்வி நிறுவனங்கள் மீது எப்பொழுது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதோ அன்னைக்குதான் இந்த மாதிரியான விஷயத்துக்கு முடிவு வரும். இல்லைன்னு இந்த மாதிரியான விஷயத்துக்கு முடிவு வராது. அதனால ஹிந்து இன அழிப்பு பள்ளி கல்லூரிகள் வாயிலாக எப்படி நடக்கிறது என்பதற்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள்னு நான் பார்க்குறேன். ஆம் ஆத்மியினுடைய ராஜ்யசபா உறுப்பினர்கள் 7 பேர் பாஜகவில் மொத்தமாக வந்து இணைந்துள்ளார்கள். இது குறித்து வந்து ராகவ் சத்தா அவர் சொல்லும்பொழுது என்ன சொல்றார், ஊழல் எதிர்ப்பை வந்து மையமாக கொண்டு இந்த கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி அதை நம்பித்தான் நாங்கெல்லாம் இந்த கட்சிக்காக நாங்கள் இணைந்தோம். அந்த கட்சிக்காக எங்களுடைய உயிரை கொடுத்து நான் வேலை பார்த்தேன். ஆனால் இப்போ அந்த ஆம் ஆத்மி கட்சியே தற்போது வந்து ஊழல் மற்றபடி தனிப்பட்ட நபர்களுடைய நலனுக்காக அப்படின்னு வந்து செயல்படுவதாக தெரிகிறது. அதனால இதற்கு மேலும் இந்த கட்சியில வந்து என்னால் வந்து தொடர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ராகவ் சத்தா அறிக்கை கொடுத்திருக்காரு. ராகவ் சத்தாவோட வந்து யாரெல்லாம் வெளில வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ராகவ் சத்தா, அசோக் மிட்டல், சந்தீப் பதக், ராஜேந்தர் குப்தா, விக்ரம் ஷானே,
ஹர்பஜன் சிங், சுவாதி மலிவால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 பேர் வந்திருக்காங்க. இதை தவிர இன்னும் ஒரு 4 எம்பிக்களும் கூட இன்றே அவர்களும் பாஜகவில் இணைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அறிக்கைகள்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. கொஞ்ச காலமா ஆம் ஆத்மி பார்ட்டியில் இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அது இன்னும் குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா இதில் பெருவாரியான ஆட்கள் வந்து பஞ்சாபில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். பஞ்சாபில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் அவரை 7 மணிக்கு மேலே அவரை யாரும் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் உடனடியாக 4 கால்களுக்கு அவர் சென்று விடுவார், 2 கால்கள்ல இருந்து. அப்படி அவருக்கு ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா அவரை ஒரு ப்ராக்சியாக வைத்துக்கொண்டு அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் தான் எல்லா வேலையும் செய்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே ராகவ் சத்தாவை வந்து அவங்க வந்து டெபுட்டி லீடர்ல இருந்து மாத்துறாங்க. மாத்தின உடனே அவருக்குள்ள போலீஸ் காவலை வந்து உடனே பஞ்சாப் கவர்மெண்ட் விட்ரா பண்ணுது. அப்ப இதுல இருந்து நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த காவல் கொடுக்கப்பட்டது எதற்காக? உங்களுக்கு வந்து அவர் உங்க கட்சிக்காரருங்கக்கூடிய ஒரு காரணம். அப்ப ஒரு த்ரெட்டுக்காக அது கொடுக்கப்படவில்லையா? இல்லைன்னா த்ரெட் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க உன்னை போட்டு தள்ள போறோம் அப்படிங்கிற கூடிய மெசேஜாக இது கொடுக்கப்பட்டதாங்கக்கூடியது இன்னைக்கு வர பதில் தெரியாத ஒரு புதிராகத்தான் இந்த விஷயம் இருக்கு. என்ன நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஊழல்கள். இந்த ஊழலை நான் ஏற்கனவே தெளிவா சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த விஷயத்துல பிஜேபி அரசாங்கத்துக்கு மேல என்னைக்குமே வருத்தம் உண்டு. அதாவது இந்த லிக்வர் பாலிசி ஸ்கேம், இதுல வந்து நீதிமன்றத்துல அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது வந்து ஒண்ணு ஜட்ஜ் அவங்க பக்கத்து ஜட்ஜா இருந்திருக்கணும், இல்லைன்னு சொன்னா அரசு தரப்பில் சரியாக இந்த கேஸ் வாதிடப்படாமல் இருந்திருக்க வேண்டும். அது 2வது விஷயமாக இருந்திருந்தால் இது வந்து நீ என்ன வேணாலும் அயோக்கியத்தனம் பண்ணு, நாங்க உங்களை மாதிரி திட்டிப்போம், அதே நேரத்தில் திருடனெல்லாம் தப்பிக்க விடுறது, இது காலங்காலமாக இந்த நாட்டில் நேம் தம் ஷேம் தம் பட் நெவர் ப்ராசிக்யூட் தம், இந்த ஃபார்முலாவில் தான் பாஜகவும் செயல்படுகிறதோ அப்படிங்கக்கூடிய சந்தேகத்தை நமக்கு இந்த விஷயத்தில் அது அதிகமாக ஏற்படுத்துகிறது. அப்புறம் நீங்க இதுல வெளியில போயிருக்கக்கூடிய எம்பிக்கள் நீங்க 7 பேர் சொன்னீங்க. சுவாதி மாலிவால், ராகவ் சத்தா, சந்தீப் பாத்தக், இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள். அவங்களுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, பார்ட்டியை வளர்க்கறதுக்குள்ளது, இதோட எல்லாத்தையும் கவனித்து கொண்ட பொலிட்டிக்கல் பீப்புள். அடுத்த ஒரு 3 பேர் அசோக் மித்தல், விக்ரம்ஜித் சானி, ராஜேந்திர குப்தா, இவங்க 3 பேரும் பார்த்தாச்சுன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பணபலமாக இந்த கட்சிக்கு இருந்தார்கள். இதுல ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த அசோக் மிட்டல்னு ஒருத்தர் சொன்னீங்க இல்லையா, ஜெயில இருந்து கேஜ்ரிவால் வந்த உடனே கேஜ்ரிவால் தங்குவதற்காக வீடு கொடுத்தவர் இந்த அசோக் மிட்டல்ங்கிறவர். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து தேசிய கட்சியாக இருக்கிறதுனால அதற்காக அதுக்கு அந்த லியூட்டன்ஸ் டெல்லியில ஒரு இடம் கொடுப்பாங்க. இப்போ அவர் அதுக்கு வந்து போயிருக்கார். அதாவது நான் குடிசையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பேன் அப்படின்னு எல்லாம் வசனம் விட்டாரு இந்த அரவிந்த் கெஜ்ரிவால். இப்போ அங்க போயிட்டார். யார் இவருக்கு 1 வருஷத்துக்கு மேல இடம் கொடுத்தாரோ, இவர் ஜெயில இருந்து வந்த உடனே, அந்த அசோக் மிட்டல் இன்னைக்கு மாறி இருக்கார். அப்ப எந்த அளவுக்கு வந்து வேற ஆட்களை இந்த கட்சியில வந்து இவங்க மதிக்காமல் 1-2 தலைவர்களுக்கு ஜால்ரா போடுறவங்களை மட்டுமே வைத்து கட்சி நடத்தக்கூடிய நிலைமை இன்னைக்கு ஆம் ஆத்மி பார்ட்டியில இருக்கு பாருங்க. அப்போ இந்த ரிசன்மெண்ட்டுக்கு இது ஒரு காரணம். அப்புறம் ஹர்பஜன் சிங் இஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். இன்னொரு சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எனக்கு பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு மேலே என்னோட அபிப்பிராயம் இது என்ன அப்படின்னா, எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு இதுதான், இந்த வாஷிங் மிஷின் இந்த கட்சியை பற்றி சொல்லுவாங்க. வாஷிங் மிஷின். ஸோ இதுவும் இப்போ அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே போன துணிகளாகத்தான் நானும் இதை பார்க்குறேன். ஏன்னா இந்த ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் த பார்ட்டி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பிஜேபிக்குள்ள அழுத்தம் எந்த அளவு இவர்கள் மீது இருந்தது, இவங்க பிஜேபி பக்கம் வருவதற்கு அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இன்று பலரால் முன்வைக்கப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு புல் ஃபேக்டர் இருந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய ஃபேக்டராக நான் இந்த விஷயத்துல பார்க்கல. ஏன்னா இது மோஸ்ட்லி அவங்களுக்குள்ள அழுத்தத்தினால. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, யார் வீடெல்லாம் பஞ்சாப்ல இருக்கோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆம் ஆத்மிக்காரன் சிலங்க வீட்டுக்கு முன்னாடி அவங்க வீட்டு செவத்தில் எழுதி போடுறது, அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்துறது, இந்த மாதிரியான சில வேலைகளை ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாபில் செய்ய தொடங்கி இருக்கிறது அப்படிங்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் அந்த ஊருக்கு போகும்போது
ஆமா. பாலத்தை மறித்து ஒரு மாபெரும் ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த நேரத்தில் நம்ம நவ்ஜோத் சிங் சித்து என்ன பேசினாருங்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டு செய்தது. இது இன்னைக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி செய்தது. அப்போ இந்த எல்லா கவர்மெண்ட்டுக்குள்ள லிங்க் ரெண்டு முக்கியமான கூட்டத்தோட இருக்கு. ஒன்று வந்து ட்ரக் மாஃபியாவோட இருக்கு, ரெண்டாவது என்ன அப்படின்னா காலிஸ்தான் பிரிவினைவாதிகளோட இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பயத்தை வைத்து கொண்டுதான் இன்னைக்கு இந்த கட்சியை வந்து அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பயத்திலிருந்து கொஞ்சம் ஆளுகள் வெளியில வரும்போது பார்த்தாயா பாஜக தப்பு செய்து விட்டது அப்படின்னு இன்னைக்கு சொல்வதற்கு, ஏன்னா இவங்க பிஜேபிக்கு முன்னாடி செய்த வேற வேலைகள் இருக்கிறதுனால அதையும் இதையும் லிங்க் பண்றதுக்கு அவங்களுக்கு எதிர்கட்சிக்கு இது ஈஸியா இருக்கு. ஆனா நம்ம இதை இன்னொரு விதத்தில் என்ன பார்க்கணும், அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷன் வரப்போகுது பஞ்சாப்ல. அப்ப பஞ்சாப்ல எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்தாச்சுன்னா ஆம் ஆத்மி கட்சிக்கு அடுத்த பஞ்சாப் தேர்தல் என்பது சவாலாக இருக்குங்கக்கூடியதையும் நம்ம கவனிக்கணும். இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி அக்டோபர் நவம்பர் இந்த மாதத்துக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இது என்ன அப்படின்னா, இந்த மாற்றத்தை கேஜ்ரிவாலே ஏற்படுத்திட்டார். இது ஒரு 6 மாதம் கழிஞ்சு நடக்க வேண்டிய வேலை. என்ன அப்படின்னா, ராகவ் சத்தாவுக்கு மேல அவர் நடவடிக்கை எடுக்க போனதுனால ஒரு 6 மாசம் முன்னாடியே இந்த டிஃபெக்ஷனை வந்து ராகவ் சத்தா இன்ஜினியர் பண்ணிட்டாருங்கக்கூடியதான் நம்ம இதுல கவனிக்க வேண்டியது. இந்த நேரத்தில் நீங்க இன்னொன்று பார்க்க போனா, அந்த லிக்வர் கேஸ்ல பார்த்தாச்சுன்னா பிஆர்எஸ் தலைவர் அவங்க கவிதாவும் அதுல இன்வால்வ்டு. அவங்க இன்னைக்கு தனி கட்சி வேற ஆரம்பிச்சிருக்காங்க. முந்தா நேத்திக்கோ அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த லிக்வர் கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லா இடங்கள்லயும் இப்ப நடக்கக்கூடிய மாற்றத்தை பார்த்து இப்ப வந்து அப்பீல் போயிருக்காங்க கவர்மெண்ட்ல. அப்ப அந்த கேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு திசையை நோக்கி செல்லுமா, இல்லைன்னா அதுவும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பல ரைடு நடந்துச்சு, அந்த மாதிரி தான் வருமா அப்படிங்கக்கூடியதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த பாஜக அரசு மேல் நம்மகிட்ட இல்லை, அதான் உண்மை. அதனால இன்னைக்கு இவங்க வெளியில போறது 2027 வரக்கூடிய பஞ்சாப் எலெக்ஷன்ஸ், இப்போ இந்த கோர்ட்டு இந்த லிக்வர் பாலிசி கேஸ் சம்பந்தப்பட்ட வெவ்வேறு லீடர்ஸுக்குள்ள மூவ், இதெல்லாம் பார்க்கும்போது கேஜ்ரிவால் ஒரு இறங்கு முகத்தில் இன்னும் கீழே போயிட்டு இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியுது. ரெண்டாவது, ப்ராக்சி வச்சு மக்களை ஏமாத்தி இலவசத்தை கொடுத்து மயக்கி, நான் என்ன வேணாலும் நான் பண்ணிட்டு போவேன், உன்னால் முடிஞ்சதை பாரு அப்படிங்கக்கூடிய ஒரு காட்டாட்சி, ஜனநாயகத்தை அடியோடி அழிக்கக்கூடிய, தேசியத்தை குழிதோண்டி புதைக்கக்கூடிய ஒரு ஆட்சி. இந்த மாதிரி உள்ள ஆட்சிகளில் ஒன்று இறங்கு முகத்தை சந்திக்கிறது அப்படிங்கக்கூடியது இந்த மாற்றத்தால் நம்மால் யூகிக்க முடிகிறது. 4ஆம் தேதி இதே மாதிரியான மாற்றம் தமிழகத்தில் வந்ததுன்னா இங்கேயும் ஏதாவது நல்லது நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அமெரிக்காவில் RSS மூத்த தலைவர் ராம் மாதவ் பேசிய ஒரு கருத்து வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. அதை வைத்து இன்னைக்கு ராகுல் காந்தியும் பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் பாஜக மேல. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவில் போயிட்டு அமெரிக்காவுடன் நெருக்கமாக இருப்பதற்காக நம்ம எவ்வளோ நாங்கள் விட்டு கொடுத்தோம் தெரியுமா, அதாவது ஈரான் மற்றும் ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்குவதை நிறுத்துன்னு சொன்னோடனே நாங்கள் நிறுத்த வேண்டியிருந்தது. வரி விதிப்பு 50% சொன்னபோது பெரிய அளவில் எதிர்ப்புகளை தெரிவிக்காமல் இருந்தோம். இதை விட அமெரிக்காவோட இணைந்து செயல்படுறதற்கு இந்தியா என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் கேள்வி கேட்டதாக ஒரு செய்தி வெளியானது. அது வெளியான உடனேயே இப்போ அதற்கு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இதுக்கு பேர் தான் சரண்டர் இது ஆட்சின்றது பேர். இவங்க யார், இவங்க போலி தேசியவாதிகள். இப்போ அமெரிக்காவில் போனோடனே தான் இவங்களுக்குடைய உண்மையான முகம் தெரிகிறது, அங்கே போனோடனே இப்போ அவர்கள் அடிமைகளாக தான் தெரிகிறார்கள் அப்படிங்கக்கூடிய கருத்தை எல்லாம் முன் வச்சு இப்போ விமர்சனம் செய்து வருகிறார் ராகுல் காந்தி. அதாவது அமெரிக்கா ஈரானில் எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே வாங்காமல் இருந்தது. அப்படி இருந்தது ராகுல் காந்தி. ஆமா. இன்னைக்கு ரஷ்யா கடைசி வரை ரஷ்யால இருந்து இந்தியா ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்கிட்டு தான் இருக்கு. ஆமா. அடுத்தது, இன்னும் இந்தியாவும் அமெரிக்காவும் ட்ரேட் டீல்ல கையெழுத்தும் போடவில்லை. அதனால அது ரெண்டாவது விஷயம், ராகுல் காந்தியோட ஃபேக்சுவல் எரர் என்னங்கக்கூடியதை நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்தது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா,
ராமாதவ் மன்னிப்பு கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு ட்வீட்ல. ஆமா, அவர் என்ன சொல்லிருக்காரு, நான் அப்படி சொல்லல, நான் சொன்ன கருத்துக்கள் வந்து தவறாக வந்து புரிந்து கொள்ளப்பட்டது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் கொஞ்ச காலமா நான் பாலிடிக்ஸை ஃபாலோ பண்றதுல பொதுவா ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கத்துல வந்து இந்த பிரஸ்ஸுக்கு போகக்கூடிய இந்த பப்ளிக் லைம்லைட்ல இருக்கணும் அப்படின்னு வந்து பொதுவா பிரியப்படுறது கிடையாது. அமைப்புக்கும் அது வந்து ஒரு நோக்கமாக இருந்ததில்லை. இப்போ சமீப காலங்களாக பெரிய பெரிய தலைவர்கள் கொஞ்சம் பிரஸ்ஸுக்கு அதிகம் போறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இது. நான் இதை வந்து ஆர்எஸ்எஸ் புரிந்து திருந்தணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஏன்னா பல நேரங்களில் இவங்க விடக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உண்மைக்குமே ஒன்று அது வந்து அவங்க தப்பா போடுறது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர்கள் கொஞ்சம் அதிபுட்சாலி மாதிரி இவங்க கொஞ்சம் அதிகமாக ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு படிச்ச இங்கிலீஷ் தெரிஞ்ச இங்கிலீஷ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைச்சு பேசக்கூடியது. சரி, மிஸ்இன்டர்பிரட் பண்றதுக்குள்ள ஸ்கோப்போடையே பேசுறது. ஆமா, இது வந்து அதிகமாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ராம்மாதவ் கொஞ்ச காலமா வந்து பெரிய லைபிலிட்டியா பல ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இது வந்து மிஸ்பிளேஸ்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்டுகள் வருது. அதாவது இன்னைக்கு வரை நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு வரை இந்தியா இன்னும் வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் யூஎஸ்ஏ இன்னும் கையெழுத்து போடல. இன்னும் நம்ம பல இடத்துல இருந்து ஆயில் சோர்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சமீபத்தில் கூட 2 கண்டெய்னர் ஆஃப் ஈரானியன் ஆயில் நம்ம வந்து வாங்கணுங்கக்கூடியதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு மேடையில் போய் இந்த மாதிரி கைதட்டலுக்காக பேசக்கூடியதுங்கிறது இட்ஸ் வெரி சீப். அதே நிகழ்ச்சியில வந்து ஹொஸ்போலோஜி பேசுறாங்க, ரொம்ப தெள்ள தெளிவாக நாங்க எங்க நாடு தான் முக்கியங்க கூடியதை ரொம்ப அழகாக அவர் பேசிட்டு வந்திருக்கார். ஸோ அப்ப எதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டேஜ் அதை அட்வான்டேஜாக அட்வான்டேஜாக மாறியதை ஒரு டிஸ்அட்வான்டேஜியஸ் பொசிஷனுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது அப்படிங்கக்கூடியதை பார்க்கணும். நான் அப்படி சொல்லலை, தப்பா இது பண்ண ஏன் அப்பாலஜைஸ்ன்னு இவரையும் அதுக்காக வேண்டி சொல்லணும். ஸோ அதனால இது வந்து சங்கத்துல வேற இன்னும் நான் பேர் சொல்ல விரும்பல, பல தலைவர்கள் இந்த மாதிரி சில லூஸ் டாக் இன் பிரஸ் இதை இவங்க தவிர்க்கணும். ஏன்னா தியாகத்தில் உருவான அமைப்பு, இன்னும் தியாகத்தை போற்றி வளர்த்து இந்த நாட்டின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு தேசிய அமைப்பு. இந்த மாதிரி வந்து உள்ள விஷயங்களை இவங்க தவிர்க்கிறது நல்லது. எக்காரணம் கொண்டும் ஆர்எஸ்எஸ் அமைப்போ இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் சார்ந்த சிந்தனையில் நேர்மையாக இருப்பவர்களோ தம் உயிர் போனாலும் நாட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது சங்கத்துக்குள்ள வளரும். ஆனா இவ்வளவு தியாகத்தையும் பண்ணிட்டு இந்த மாதிரி லூஸா ஏதாவது பேசி அந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஆக்குறதுல உங்களுக்கு என்ன லாபம்? இது என்ன அப்படின்னா, சங்கத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, முதல்ல நம்ம ஈகோவை அழிக்கணும்னு. அந்த ஈகோங்கக்கூடியது வந்து தனிநபர் மட்டும் இல்லை, ஆர்கனைசேஷனுக்கு ஈகோ இருக்கக்கூடாதும்பாங்க. இது டாக்டர்ஜி அப்படிதான் சங்கத்தை ஆரம்பிக்கும். அப்புறம் குருஜி இந்த விஷயத்தை பல தரம் சொல்லியிருக்காங்க. என் கடமையை நான் ஜெயிட்டு போறேன். சங்கத்தின் வெற்றி என்ன? ஒட்டுமொத்த சமுதாயமே சங்கம் சமுதாயத்தில் என்று கரைகிறது அன்றைக்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே சுயம் செய்வ தன்மையோட இருக்கணும். அப்போ சங்கம் இஸ் சர்விங் த சொசைட்டி, சங்கம் இஸ் நாட் லீடிங் த சொசைட்டின்னு எந்த இடத்துலையும் நம்ம சொல்லலை. சங்கம் அண்ட் சொசைட்டி ஆர் ஒன் அண்ட் த சேம். இதுதான் சங்கத்தோடது. சங்கம் ஐ நீட் டு பி டிஃபரெண்ட்னு சொல்லலை. சங்கம் ஐ நீட் திஸ் கண்ட்ரி டு பி யூனிக், திஸ் கல்ச்சர் டு பி யூனிக். அந்த யூனிக்னஸை நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் வந்து இந்த சமுதாயத்துக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டணும், இப்படிதான் சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சிந்தனை போயாச்சுன்னா, இல்லைன்னா சிந்தனை இருக்கும், ஆனால் இந்த சிந்தனை கூட இடையில ஏதாவது ஒன்று வந்ததுன்னு வைங்க. அப்போ இது கோபால்ஜி அடிக்கடி இந்த விஷயத்தை சொல்லுவார். மாலை நிறைய விழும்போது நீ மனசுல நினைச்சுக்கோ, கல்லும் பின்னாடியே விழுந்துன்னு இருக்குன்னு நினைச்சுக்கோ. இந்த சிந்தனை உங்ககிட்ட இருந்துகிட்டே இருந்தாச்சுன்னா தான் உனக்கு அகங்காரம் வராது, நீ தப்பு பண்ண மாட்டேம்பார்.
அதனால வீரத்துறவி சொன்ன இந்த விஷயங்களை கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரியான எரர்ஸ் வருது வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதனால இன்னைக்கு பாருங்க, தேசத்தை பிளாட்டு போட்டு வித்தவனுகள் எல்லாம் இந்த தேசத்தை காப்பாற்றக்கூடியவர்களை பற்றி, அமைப்பை பற்றி பேசக்கூடிய நிலைமைக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோங்கக்கூடியது உண்மைக்குமே இது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். அதனால முதல்ல ராகுல் ஃபேக்டை செக் பண்ணி பாருங்க. முதல்ல என்ன அப்படின்னா, இதுவரை இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இன்னும் கையெழுத்து போடல. ஏன்னா அப்படி போட்டிருந்தா ஓப்பனாக தெரிஞ்சிருக்கும். உங்களை மாதிரி சைனாவில் போய் என்ன கையெழுத்து போட்டோம்னு இன்னைக்கு வரை தெரியாமல் யாரும் கையெழுத்து போட்டிருக்க முடியாது. நிச்சயமாக அப்படி செய்ய முடியாது. அதனால அதை அவங்க செய்யலை. அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ கூட நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஆயிலை வந்து சோர்ஸ் பண்ணுறோன்னு தான் பேப்பரில் நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் அவருக்கு தெரியும். அதனால ஈரான்கிட்ட வந்து அமெரிக்காக்காரன் சொன்ன உடனே ஈரான்கிட்ட ஆயில் வாங்குறது நெப்பாட்டின அரசு உங்கள் யூபி அரசு. அதனால உங்களை மாதிரி நீங்கள் வந்து ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கத்தை நினைப்பது என்பது தவறுன்னு நான் மக்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ராகுல் காந்திக்கு நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பொய் சொல்கிறத தொழிலாக கொண்டவன் அவன் பொய் சொல்கிறதுன்னு அவருக்குள்ள முழு நேர தொழில. அதனால இந்த மாதிரியான விஷயத்தில் மக்கள் முதல்ல தெளிவாக இருக்கும், எதை வச்சு எப்படி ஜட்ஜு பண்ணணும்னு. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை தலைவர்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாச்சுன்னா அது தேசத்துக்கும் நல்லது, சங்கத்துக்குள்ள லட்சியத்தை அடைவதற்கு அது கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.